வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுகவுடைய கோர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களே இப்போ நம்பிக்கையை இழக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி மறுபடியும் வராது, இந்த தேர்தல் முடிவு திமுகவுக்கு எதிராக தான் அமையும் அப்படிங்கிற ரீதியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று செந்தில்வேலு பேசினதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். செந்தில்வேலு சென்னையில் ஐடி செக்டாரில் பணிபுரியக்கூடிய அனைவருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு கதறினார் செந்தில்வேலு. இப்போ செந்தில்வேலை தொடர்ந்து நக்கீரன் பிரகாஷ் இருக்கார்ல, அவர் எப்படி கதறியிருக்காரு தெரியுமா? சின்ன குழந்தை சொல்லி வாக்களிக்கும் பெற்றோர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அரசியலில் அரிசுவடி கூட தெரியாத நடிகனுக்கு வாக்களிக்கும் மாநிலம், இனி அரசியலில் விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் என பெருமை பேசிக்கொள்ள முடியாது, மாநிலத்தின் வளர்ச்சியை இனி பின்னோக்கி பாய வைத்து விட்டார்கள், அட பாவிகளா அப்படின்னு சொல்லி நக்கீரன் பிரகாஷ் கதறியிருக்காரு. நக்கீரன் பிரகாஷ் டிஎம்கேவுக்கு எவ்வளவு சேதாரமாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, டிஎம்கே இமாலய வெற்றி பெறும், சரித்திர வெற்றி பெறும், இப்படி பேசக்கூடியவர் நக்கீரன் பிரகாஷ். டிஎம்கேவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார், டிஎம்கேவுக்கு எதிரானவர்களை தான் மட்டம் தட்டுவார். அப்படிப்பட்ட தாமோதரன் பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு? சின்ன குழந்தை சொல்லி வாக்களிக்கும் பெற்றோர்கள் உள்ள மாநிலம், அரசியலில் அரிசுவடி கூட தெரியாத நடிகனுக்கு வாக்களிக்கும் மாநிலம், இனி அரசியலில் விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் என பெருமை பேசிக்கொள்ள முடியாது, மாநிலத்தின் வளர்ச்சியை இனி பின்னோக்கி பாய வைத்து விட்டார்கள், அட பாவிகளா அப்படின்னு கிட்டத்தட்ட அழுகக்கூடிய ரேஞ்சுக்கு பதிவு போட்டிருக்காரு. கமெண்ட் செக்ஷனில் என்ன தோல்வி பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ண நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. எதன் அடிப்படையில் நக்கீரன் பிரகாஷ் இப்படி ஒரு பதிவு போட்டிருப்பாரு? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. டிவிக்கேவே ஆட்சிக்கு வரப்போகுது டிஎம்கேவை வீழ்த்தி அப்படிங்கிற சிந்தனையில் இந்த பதிவை போட்டிருப்பாரா, இல்லை டிவிக்கே கண்ணா பின்னான்னு வாக்குகளை பிரிச்சிருக்காங்க, டிஎம்கேக்கு போகக்கூடிய வாக்குகளை டிவிக்கே பிரிச்சுட்டாங்க, சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகளை விஜய் பிரிச்சுட்டாரு நிறையா, இது என்டிஏவுக்கு ஃபேவராக மாறிடுச்சு, அப்போது என்டிஏ ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற சிந்தனையில் இந்த பதிவை போட்டிருப்பாரா அப்படிங்கிறது தெரியலை. எது எப்படியோ டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற சிந்தனையில் இந்த பதிவை போட்டிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் உறுதி அப்படின்னு இப்போ பாஜக, அதிமுக காரங்க, டிவிகே காரங்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, என்டிஏ வந்தால் என்ன, டிவிகே வந்தால் என்ன, டிஎம்கே மட்டும் வரக்கூடாது அப்படின்னு நிறைய பேருடைய ஃபீட்பேக்ஸையும் பார்க்க முடியுது. நேற்று செந்தில்வேலு, இன்னைக்கு நக்கீரன் பிரகாஷ், நாளைக்கு யார் கதற போகிறது அப்படிங்கிறது தெரியலை. ஹார்ட்கோர் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸே இப்படி மனசை விட்டு பேசுகிறத கொடைக்கானலுக்கு ஓய்வுக்கு போயிருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாரு அப்படின்னா சோகமாயிருவார்ல அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் போஸ்ட் போட்டுக்கிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.